கலைக்கோட்டு முனிவர் வருகையால் நகர் ஆர்ப்பரித்த காட்சி. வணக்கம் நண்பர்களே. கலைக்கோட்டு முனிவர் மன்னனின் மனக்கவலையை போக்கி அவருக்கு ஆசி வழங்கி தன்னுடைய தேரில் நகரை நோக்கி பயணமானார்னு போன பாட்டுல பார்த்தோம். இப்ப அந்த முனிவர் நகரத்துக்குள்ளே வந்துட்டார். எப்படி வரவேற்கிறாங்க? அரசர் அவரை எப்படி உபசரிக்கிறார்? அடைந்தனன் வளநகர் அலங்கரித்து எதிர் மிடைந்திட முனியொடும் வேந்தன் கோயில் புக்கு ஒடுங்கல் இல் பொன்குழாத்து உரையுள் எய்தி ஓர் மடங்கல் ஆதனத்திடை முனியை வைத்தனன். அருமை நண்பர்களே, கலைக்கோட்டு முனிவர் நகரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். இந்த செய்தி மன்னன் மூலம் நகர மக்களுக்கு தெரிய வருது. உடனே என்ன செய்றாங்க? மன்னர் கட்டளைப்படி நகரம் விழாக்கோலம் பூணுது. அடைந்தனன், ஆம், அந்த முனிவரும் அவரோடு தேரில் வந்த மன்னரும் நகரத்தை அடைந்தனன். அங்கு என்ன காட்சி? வளநகர் அலங்கரித்து, வளம் நிறைந்த அந்த நகரம் முழுதும் அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. தோரணங்கள், கொடிகள், பூக்கள்னு ஒரே களை கட்டியிருக்கு. இப்படி அலங்கரிக்கப்பட்ட நகரத்திலே அவரை வரவேற்க, பார்க்க, எதிர் மிடைந்திட, எதிர் கொண்டு வந்து நெருக்கமாக, கூட்டமாக மக்கள் கூடி நின்றார்கள். எல்லார் முகத்திலேயும் ஒரு பக்தி, ஒரு பரவசம். இந்த மகரிஷியை பார்க்க கிடைச்சதேன்னு ஒரு ஆனந்தம். அப்படி மக்கள் புடைசூழ முனியொடும் வேந்தன் கோயில் புக்கு, அந்த கலைக்கோட்டு முனிவரோடு மன்னர். கோயில் புக்கு, இங்கே கோயில்னா அரண்மனைன்னு அர்த்தம். அந்த பெரிய பிரம்மாண்டமான அரண்மனைக்குள்ளே நுழைகிறார். உள்ளே போனதும் எங்க போறாங்க? ஒடுங்கல் இல் பொன் குழாத்து உரையுள் எய்தி. ஒடுங்கல் இல்னா குறைவில்லாத, அளவில்லாத. பொன் குழாம்னா பொன்னின் கூட்டம், பொன்னால் ஆன பொருட்கள். பொன்னாலேயே நிறைந்த பளபளக்கும் ஒரு சிறப்பு வாய்ந்த மண்டபத்திற்கு, ஒரு உரையுள், ஒரு இருப்பிடத்தை எய்தி அடைந்தார்கள். பாருங்க, முனிவரை உபசரிக்கன்னே ஒரு தங்க மண்டபமே காத்திருக்குது. அங்கே காத்திருந்தது வேற என்ன? ஒரு சிம்மாசனம். சாதாரண ஆசனம் இல்ல. ஓர் மடங்கல் ஆதனத்திடை. மடங்கல்னா சிங்கம். சிங்க வடிவத்தில் சிங்க முகம் பொறித்த அரசர்கள் அமரும் உயரிய ஆதனம். அந்த சிம்மாசனத்திலே யாரை வச்சாங்க பாருங்க? முனியை வைத்தனன். ஆம், ஒரு சக்கரவர்த்தி தன்னுடைய கைகளாலேயே அந்த கலைக்கோட்டு முனிவரை அந்த சிங்காதனத்திலே வைத்தனன், அமரச் செய்தார். நண்பர்களே, இந்த ஒரு வார்த்தையிலேதான் கம்பன் எவ்வளவு விஷயத்தை சொல்றார் பாருங்க. முனிவர் அமர்ந்தார்னு சொல்லல, அரசர் முனிவரை வைத்தார்னு சொல்றார். ஒருவேளை அந்த முனிவர் இந்த உபசரிப்புல, இந்த நகரத்து மக்களின் அன்பிலே, இந்த அரசனுடைய பணிவிலே, இந்த தங்க மண்டபத்தை பார்த்து அப்படியே திகைச்சு போய் ஒரு நிமிஷம் என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்றிருக்கலாம். அந்த நேரத்திலே அந்த அரச பதவிக்கே உரிய கம்பீரத்தையும் மீறி மன்னன் தன்னுடைய பணிவின் உச்சமாக, பக்தியின் சிகரமாக, சுவாமி, இந்த ஆசனத்திலே அமருங்கள்னு சொல்லி தன் கைகளாலேயே அவரை அமரச் செய்கிறான். பாருங்க, அதிகாரம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு உண்மையான தவசியின் முன்னால் அரசனும் பணிவான் என்பதை கம்பர் எவ்வளவு அழகாக ஒரே ஒரு வார்த்தையிலே வைத்தனன்னு சொல்லி உணர்த்தி விடுகிறார். இதுதான் கம்பனின் கவிநயம். அந்த பொன் மண்டபம், அந்த சிங்காதனம், அந்த அரசனின் பணிவான செயல் எல்லாம் அந்த முனிவருக்கு கொடுக்கப்பட்ட மரியாதையின் ஆழத்தையும் அந்த முனிவரின் பெருமையையும் நமக்கு எடுத்துச் சொல்லுது. அற்புதம் இல்லையா? இந்த பாட்டை கேட்கும்போது அதிகாரம் இருந்தாலும் பணிவுதான் சிறந்த அணிகலன் அப்படின்னு தோணுது இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு காட்சியை நமக்கு கண் முன்னே நிறுத்திய கம்பப்பெருமானுக்கு நமது நன்றிகள். அடுத்த பாடல்ல அந்த மன்னன் முனிவருக்கு எப்பேற்பட்ட தானத்தை கொடுத்தான்னு கம்பர் சொல்றார். பொறுத்திருந்து கேட்போம்.